நம்ம எல்லாம் தேவனை அறியாத காலத்தில் எப்படி இருந்தோம்? அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்தோம். அதனால தான் அவர் என்ன சொல்றாரு? முற்காலத்திலே. என்ன காலம்? முற்காலத்திலே எப்படி இருந்தோம்? இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும். ஹல்லேலூயா. எப்படி இருந்தோம்? இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாக. எப்போ? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, இயேசுவை அறிவதற்கு முன்பதாக. ஏன் அப்படி இருந்தோம்னா, அறியாமையில் அப்படி இருந்தோம். எப்படி இருந்தோம்? அறியாமையில் இருந்தோம். தேவன் யார் என்பதை நாம் அறியாததினாலே, சத்தியம் எது என்பதை நாம் அறியாததினாலே, தேவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை அறியாததினாலே, பரலோகம் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் அறியாததினாலே நாம் எப்படி இருந்தோம்? முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக இருந்தோம். அப்படின்னா முற்காலத்திலே நாம் செய்து கொண்டு வந்த எல்லா கிரியைகளும் எப்படிப்பட்ட கிரியைகள் என்று வசனம் சொல்லுகிறது என்றால், அது செத்த கிரியைகள். என்ன கிரியைகள்? அந்த நீங்க செய்த அந்த கிரியைகளினாலே ஒரு பயனும் இல்லை. ஆனால் உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு இப்பொழுது நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்கு என்ன இருக்கிறது? பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிறதற்கு பலன் இருக்கிறது. நீங்கள் வசனத்தை வாசிப்பதற்கு பலன் இருக்கிறது. நீங்கள் ரட்சிப்பில் நடப்பதற்கு உங்களுக்கு பலன் இருக்கிறது. உங்கள் ரட்சிப்பு உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்கு நித்திய ஜீவனை அது கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஹல்லேலூயா. எப்படி நடந்து கொண்டோம்? யார் சொன்னபடி நடந்து கொண்டோம்? யாருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்துட்டு இருந்தோம்? இவ்வுலக அதிகார பிரபு. ஹல்லேலூயா. ஆகாயத்து இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். ஹல்லேலூயா. குறிப்பாக சொல்லப்படுனா, பிசாசு என்னெல்லாம் சொல்லனா, சாத்தான் என்னெல்லாம் செய்ய சொன்னானோ அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம்? செய்து கொண்டிருந்தோம். எப்படி செய்து கொண்டிருந்தோம்? அறியாமையிலே செய்து கொண்டிருந்தோம். நாம் யார் என்கிற அறிவு இல்லாததினாலே நாம் செய்து கொண்டிருந்தோம். ஹல்லேலூயா. நாம் மனம் விருப்பத்தின்படி நடந்தோம், விக்கிரக ஆராதனை செய்தோம், பாவத்திலே விழுந்து கடந்தோம். நாம் இன்னும் சாபத்தீடான காரியங்களை நாம் செய்து கொண்டு வந்தோம். இதெல்லாம் தேவன் நமக்கு விளக்கின காரியங்கள் என்று நாம் அறியாமல் செய்து கொண்டிருந்தோம். இப்பொழுதும் இந்த உலகத்தில் இருக்கிற கீழ்ப்படியாமையில் இருக்கிற பிள்ளைகள் அவர்கள் யாருக்கு ஏற்றபடி செய்து கொண்டிருக்கிறார்கள்? இவ்வுலக யார் வசனம் என்ன சொல்லுகிறது? கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இன்னைக்கும் கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்கள், சத்தியத்தை அறியாமல் இருக்கிறவர்கள் யாருக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறார்கள்? பிசாசுக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறார்கள். பாவத்தை செய்யும்படி அவன் தூண்டுகிறான், பாவத்தை செய்கிறார்கள். இப்போ நமக்கும் பிசாசு பாவத்தை செய்யும்படி தூண்டுகிறான். ஆனால் இப்போ நமக்கு என்ன இருக்குதுன்னா விடுதலை இருக்கிறது. என்ன இருக்கிறது? ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தோம். யாருக்கு அடிமையாக இருந்தோம்? பிசாசுக்கு. என்ன அடிமையாக இருந்தோம்? அவனை அடிமைனா புரியுதா உங்களுக்கு? அடிமைக்கு உரிமை இல்லை. அடிமை எஜமான் என்ன சொல்லுகிறானோ அதை அப்படியே செய்ய வேண்டும். அதை எதிர்த்து பேசுவோ மறுக்கவோ நமக்கு என்ன இல்லை? பலன் இல்லை, உரிமை இல்லை. ஆனால் இப்பொழுது தேவன் நம்மை விடுதலையாக்கி அவருடைய பிள்ளையாய் மாற்றி வைத்திருக்கிறார். இப்போ பாவத்தை பார்த்து நீங்கள் சொல்லலாம், பாவத்தை இனி நான் செய்ய மாட்டேன். தைரியமாக சொல்லலாம். ஹல்லேலூயா. இனி நான் போய் குடிக்க மாட்டேன். பிசாசு அந்த எண்ணத்தை எனக்கு கொண்டு வரும்பொழுது சொல்லலாம், பிசாசு இப்போ நான் யாரை மாறிட்டேன்? தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். இயேசு என்னை உயிர்ப்பித்து விட்டார். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் விடுதலையாக்கப்பட்டுட்டேன். இனி இந்த பாவத்துக்கு நான் என்ன இல்லை? அடிமை இல்லை என்ற உரிமையோடு தைரியத்தோடு நீங்கள் அவனை சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் யாருக்கு அடிமை இல்லை? பிசாசுக்கு அடிமை இல்லை. தேவனோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டோம், தேவனோடு கூட உயிர் தெழுந்து விட்டோம். அவருடைய அபிஷேகம், அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் தேவனுடைய கிருபை. ஆமென். அதுதான் தேவனுடைய கிருபை. தேவனை என்ன பண்ணிட்டாரு? உயிர்ப்பித்து விட்டார். மரித்து போயிருந்த என்னை இன்னைக்கு உயிருள்ளவனாய் தேவன் மாற்றி விட்டார். அடிமையாயிருந்த முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கு அடிமையாயிருந்த என்னை, பாவத்துக்கு அடிமையாயிருந்த என்னை, ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய பிசாசுக்கு அடிமையாயிருந்த என்னை தேவன் உயிரோடு எழுப்பிவிட்டார். ஒரு விசுவாசியினுடைய ஹல்லேலூயா அழைப்பும் அபிஷேகமும் என்ன தெரியுமா? அவன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறான். அவன் மரித்தவன் அல்ல, நான் மரித்தவன் அல்ல, பாவத்துக்கு மரித்தவன் அல்ல, பிசாசுக்கு அடிமையான இனி இல்லை. எனக்குள்ள இயேசு என்னை உயிர்ப்பித்து விட்டார். ஹல்லேலூயா. எனக்குள்ள ஆவியானவர் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறார். முதல்ல எனக்குள்ள யார் இருந்தா? பிசாசு இருந்தான். அசுத்த காரியங்கள் இருந்தது. அது என்னை எப்படியெல்லாம் நடத்துச்சோ அப்படியெல்லாம் நான் நடந்து கொண்டிருந்தேன்.
ஹல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு பாவம் செய்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஏன்னா அவர்களா போய் அதில் செய்வதில்லை. அவர்களுக்கு பின்னாடி இருந்த அந்த பிசாசு என்ன செய்கிறான்? அவர்களை கிரியை செய்து அவர்களை அடிமைப்படுத்தி வைத்து அவர்களை பாவம் செய்ய வைத்து நித்திய ஜீவனை இழக்க வைக்கிறான். ஹல்லேலூயா. எதை இழக்க வைக்கிறான்? நித்திய ஜீவனை. ஆனால் ஆண்டவர் கிருபையா, அவருடைய கிருபையினாலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை உயிர்ப்பித்து விட்டார். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம் சொல்லுங்க? எதிலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம்? செத்த கிரியைகளிலிருந்து, பாவத்திலிருந்து, பிசாசினுடைய வல்லமையிலிருந்து, அதிகாரத்திலிருந்து, பாவத்தினுடைய சத்துவத்திலிருந்து தேவன் என்னை விடுதலையாக்கி விட்டார். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு இன்னைக்கு தைரியமாக சொல்ல முடியும். அன்னைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா பிசாசு என்னை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருந்தான். பிசாசுக்கு அடிமையாக நான் இருந்தேன். அவன் என்ன செய்ய சொல்கிறானோ அதை நான் செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் இன்றைக்கு தேவன் அந்த பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி அவருடைய பிள்ளையாய் மாற்றிவிட்டார். இன்னைக்கு நான் பிசாசை பார்த்து தைரியமாக சொல்லலாம், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் பாவம் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். அந்த உரிமையை, அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு. காரணம் என்ன? நமக்குள்ள இப்போ இருக்கிற இவர் யாரு? ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய பிசாசு அல்ல, நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். வாசிச்சோம் இல்லையா? ரோமர் 8:11 திரும்ப வாசிங்க. அந்த வசனத்தை வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களிடத்தில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. சாவுக்கேதுவான இந்த சரீரம், பாவம் சரீரத்தில் ஆளுகை செய்து இந்த சரீரத்தை எதுக்கு எதுவா மாறிடுச்சு? சாவுக்கு ஏதுவா மாத்திருச்சு. ஆனால் இயேசு உள்ள வந்து, பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்து இப்போ நம்மளை என்ன பண்ணிட்டாரு? சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை உயிருள்ள சரீரமாய் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் மரித்தவர்கள் அல்ல, உயிரடைந்தவர்கள். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். முதல்ல பாவத்துக்கு மரித்து பாவத்துக்கு அடிமையா இருந்த நான், இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? செத்த கிரியைகளுக்கு என்னை உயிர்ப்பித்து விட்டார். இப்ப நீதியை செய்யும்படியாய் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய கிருபையில நடக்கும்படியாய் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பிசாசை பற்றி பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. பைபிள் அப்படின்னா, பைபிளில் வந்து இந்த பிசாசு இவன் யார் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டால்தான் நம்ம எப்படி அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோன்றதை நீங்கள் என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த பைபிளில் வாசிக்கும்போது அவனை பற்றி சொல்லுது, இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். யாரு? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிறவன். அப்போ இந்த உலகத்தில், இந்த உலகத்தின் தெய்வம் என்று அழைக்கப்படுகிற ஒரு பிசாசு இருக்கிறான். யார் இருக்கிறா? இந்த உலகத்தின் தெய்வம் என்று அழைக்கப்படுகிறவன். அவனுக்கு நிறைய பேர் பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகாயத்து அதிகார பிரபு, அப்புறம் இதில் வாசிங்க, இப்பிரபஞ்சத்தின் தேவன். பாருங்கள், வாசிப்போம், வசனத்தில் வாசிப்போம். எபேசியர் 6:12 எடுத்து வாசிங்க. என்ன சொல்கிறாருன்னு வாசிப்போம். எபேசியர் 6:12 சீக்கிரமாக எடுத்து வாசிப்போம். நல்லா பைக்கில் வாசி, சீக்கிரம் வாசி. 6:12. என்ன சொல்றாரு பாருங்க. இந்த பிசாசு எப்படிப்பட்டவன், பிசாசு யார் அப்படிங்கிறத பைபிளில் நமக்கு இவர் ரொம்ப தெளிவாக சொல்றார். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நம்ம போராட்டம் மனுஷ ரத்தமும் மாம்சமும் உடையவன் யாரு? மனுஷன் கூட கிடையாது. ஆனால் மனுஷனுக்கு உள்ள இருந்து கிரியை செய்கிறான் பாருங்க, அவன் கூட தான் நமக்கு என்னது? போராட்டம். அவன் தான் நம்மளை என்ன பண்ணுறான்னா பாவம் செய்ய வைக்கிறான், நம்மை கீழே விழ வைக்கிறான், நம்முடைய அசுத்த காரியங்களை செய்ய வைக்கிறான். ஹல்லேலூயா. நிறைய பேர் தூங்கிட்டீங்களா? ஆமென். என்ன சொல்றாரு? அவனை பற்றி என்ன சொல்லுது பைபிள்? துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார, அவனுக்கு பேர் என்ன? இப்பிரபஞ்சம். இப்பிரபஞ்சம் தான் திஸ் யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸ் உடைய அந்தகார லோகாதிபதி. அந்தகார லோகாதிபதி அப்படின்னா அந்தகாரங்களுக்கெல்லாம் அதிபதி அவன். அந்தகாரங்கள், இருளுக்கு அதிபதி யாரு? நம்முடைய ஆண்டவர் ஒளியின் தேவன். ஹல்லேலூயா.
ஆமென். நம்முடைய ஆண்டவருக்கு பேர் என்ன தெரியுமா? ஒளியின் தேவன். அவர் ஒளியாய் இருக்கிறார். இயேசு சொன்னார், நான் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். பிசாசை பத்தி பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அந்தகார லோகாதிபதி. அந்தகாரம்னா என்ன? இருள். இருளுக்கெல்லாம் அவன் அதிகாரி. அல்லேலூயா. அதனாலதான் சுவிசேஷம் நமக்குள்ள பிரகாசிக்காதபடிக்கு நம்முடைய மனக்கண்களை இருளடை குருடாக்குறான். குருடாக்குறான், இருளடைய செய்கிறான். வசனத்தை பார்க்க முடியாதபடி, ரட்சிக்கப்பட முடியாதபடி, தேவனுடைய மகிமையில நம்ம நடக்க முடியாதபடி, தேவனுடைய ஆசீர்வாதங்களிலே சுதந்திரத்தில் நம்ம நடக்க முடியாதபடி பிசாசு என்ன பண்றான்? அந்தகார லோகாதிபதி நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் எப்படி இருக்கிறோம்? குருடாக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். யாரு? விசுவாசிகள். ஏன்னா அவங்களுக்கு யாருன்னே அவங்களுக்கு தெரியல. ஒரு ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை போய் கொஞ்சம் கையை தட்டிட்டு அப்படியே வந்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். கிடையாது. நம்ம யார் என்கிற அறிவு நமக்கு உண்டாயிருந்தா இன்னும் தேவனை வல்லமையோடு ஆராதிக்க முடியும், இன்னும் பரிசுத்தமா வாழ முடியும், இன்னும் தேவனுடைய நன்மைகளை அனுபவிக்க முடியும், இன்னும் தேவனுடைய ஆசீர்வாதத்திலே நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கையை இந்த உலகத்திலே பிசாசுக்கு எதிராக ஜெயித்து வாழ முடியும். ஹல்லேலூயா. இந்த அறிவு நமக்கு உண்டாகணும். அதனால தான் எபேசியருக்கு பவுல் இந்த நிருபங்களை எழுதும் பொழுது ரொம்ப தெளிவா தேவன் யார், நம்ம யாரு, பிசாசு யாருங்கிறத வகை வகையா பிரித்து அழகா அவர் எழுதி கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் நிருபங்களை வாசிக்கிறதே கிடையாது. நம்ம வாசிக்கிறது பூரா இது சங்கீதம் வாசிப்போம், நல்லா இருக்கு பிரதர், இதம்மா இருக்கு பிரதர், நீதிமொழியை வாசிப்போம். வேற அந்த பக்கம் என்ன செஞ்சிட மாட்டோம், திரும்பிடவே மாட்டோம். ஆபிரகாமை வாசிப்போம், ஈசாக்கை வாசிப்போம், நல்லது. ஆனால் அதை விட ரொம்ப அதிகமாக இன்னைக்கு நம்ம எதை வாசிக்கணும் தெரியுமா? இந்த நிருபங்களை வாசித்தாதான் கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்ற அறிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, எப்போதும் சபையில் ஜனங்களுக்கு கதை சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் அன்று ஒரு நாள் அங்கே போய் அப்படின்னு ஆரம்பித்தா மக்களுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போயிடும். அன்னைக்கு அங்கே அப்படின்னா உடனே சந்தோஷமாக கேட்டுறாங்க. எல்லாம் கேட்டுட்டு வசனத்தையெல்லாம் விட்டுட்டு, பிரதர் அன்னைக்கு நீங்கள் சொன்ன கதை ரொம்ப அருமையாக இருந்துச்சு பிரதர்ன்றவாங்க. சத்தியத்தை விட்டுருவான், நம்மளால எதை பிடிச்சிக்குவான்? கதையை பிடிச்சிக்குவான். ஹல்லேலூயா. அதனால தான் ரொம்ப கதை நான் சொல்கிறது இல்லை, நான் ரொம்ப அதிகமாக வசனத்துக்கு என்ன செய்கிறேன்? முக்கியத்துவம் கொடுக்குறேன். வசனத்தில் நம்ம வளரணும், நம்ம யாருங்கிற அறிவு நமக்கு உண்டாகணும், விசுவாசம் நமக்கு வரணும். ஹல்லேலூயா. இந்த காதலை கேட்டுட்டு அந்த காதலை கொண்டு போய் அப்படியே விட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது. போனோம்னா என்னது? ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதை குறித்த அறிவும் ஞானமும் நம்ம வளர்த்து கொள்ளும் பொழுது நீங்கள் இயேசு உங்களுக்கு கொடுத்த வெற்றியிலே நீங்கள் வாழ முடியும். இயேசு சம்பாதித்து கொடுத்த சுதந்திரத்திலே வெற்றியாய் நாம் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் அந்த வெற்றி இல்லை? 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, சிலர் ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆச்சு, இன்னும் வியாதியில், தரித்திரத்தில், சாபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு விடுதலை இல்லை நம்ம வாழ்க்கையில். தேவன் சொன்ன ஒரு ஆசீர்வாதமே என் வீட்டில் இல்லைனா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் கிடையாது, உனக்கு அறிவு வரலன்னு அர்த்தம். இன்னும் விசுவாசிக்கு என்ன வரல? அறிவு வரல. எல்லார்ட்டையும் போய் தலையை கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது. இந்தா வாங்கி. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஆண்டவர் நமக்குள்ள பெரிய காரியத்தை செய்து முடித்து விட்டார். நமக்காக பெரிய காரியத்தை சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். இந்த சிலுவையை குறித்த அறிவு முதல்ல எனக்கு என்ன செய்யணும்னா வரணும். அதான் பவுல் சொல்றாரு, நான் எதை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டேன், கிறிஸ்துவனுடைய சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன். அப்போ இந்த சிலுவை அவ்வளோ ஒரு காரியத்தை எனக்காக செய்து முடித்து விட்டது. ஹல்லேலூயா. இந்த அறிவை வளர்த்து கொள்ளணும். அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வசனத்தை நம்ம என்ன செய்கிறோம்? படித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த பிசாசை பற்றி நம்ம கொஞ்சம் படிக்கும் பொழுது அவன் எவ்வளோ மோசமானவன், எப்படி நம்மை பாவம் செய்ய வைக்கிறான், எப்படி நம்மளை கீழே விழத்தள்ளுறான், நம்முடைய ஆசீர்வாதத்தை எப்படி அவன் தடை செய்கிறான் என்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ வசனம் என்ன சொல்லுது அவனை பற்றி? அந்தகார, எந்த லோகத்துக்கு அந்தகாரம்? இப்பிரபஞ்சம், இந்த பூமியை அந்த பூமியை அந்தகாரப்படுத்தினவன் யார் தெரியுமா? பிசாசு. இன்னைக்கு ஜனங்களுடைய மனக்கண்களை குருடாக்குகிறவன் யார் தெரியுமா? பிசாசு. நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை செய்கிறவன் யார் தெரியுமா? பிசாசு. எதுக்காக தடை செய்கிறான்? தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் குற்றம் சாட்டுகிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. ஆமென். 11வது வசனத்திலேயே வாசிச்சீங்கன்னா அவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பிசாசு எப்படிப்பட்டவங்கிறத நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொண்டு அவனை எதிர்த்து நிற்க
சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யணும்? தரித்து கொள்ள வேண்டும். முதல்ல அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நாலேஜ். என்ன நாலேஜ்? பிப்ளிக்கல் நாலேஜ், வேதத்தை குறித்த அறிவு, ஆவியானவரை குறித்த அறிவு, இயேசுவை குறித்த அறிவு, நான் யார் என்கிற அறிவு. இந்த அறிவு தான் அவங்களை என்ன பண்ணுதுன்னா உங்களை ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். ஓசியா 4:6 வாசிக்கிறோம். என் ஜனங்கள் எதனால சங்காரமாகறாங்க? அறிவில்லாததுனால. என்ன அறிவில்லை? வேதத்தை குறித்த அறிவு அவங்களுக்கு இல்லை, வசனத்தை குறித்த தெளிவு அவர்களுக்கு இல்லை. இது இல்லாததுனால பிசாசு அவங்க என்ன பண்றான்? டார்கெட் பண்ணி கீழே விழ செய்கிறார். சரி, இப்போ வசனத்துக்கு வாங்க. வசனம் என்ன சொல்லுது? அந்தகார லோகாதிபதிகளோடும். நமக்கு போராட்டம் யார் யாரோடு? இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள், பாவிகளின் சேனைகளோடும். யாருக்கு போராட்டம் உண்டு? விசுவாசிக்கு ஒரு 2 போராட்டம் தான். ஹல்லேலூயா, ஆமென். ஒன்று நம்ம மாம்சம், நம்ம உடம்பு நமக்கு ஒரு பிரச்சனை. ஏன்னா இந்த மாம்சம் விழுந்து போன சரீரம், இதில் தான் பிசாசு என்ன செய்கிறான்? கிரியை செய்கிறான். அதனால் இந்த சரீரத்தினுடைய காரியத்தை எப்படி மேற்கொள்ளணும்னா, டெய்லி இந்த சரீரத்தை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கணும். என்ன பண்ணணும்? ஆமாம், சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த சரீரத்தை ரொம்ப நினைச்சக்கூடாது, இதை ரொம்ப அப்படியே தழுக்காக வச்சுக்கிட்டு அப்படியே நடக்கக்கூடாது. இது வேலைக்காரன், அவ்வளோதான். இதை சிலுவையில் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். தான் பவுல் சொல்கிறார், ஆமென், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். சிலுவையில் அறையப்பட்டுட்டேன். ஒவ்வொரு நாளும் காலையில் சொல்லணும், நான் சிலுவையில் அறையப்பட்டுட்டேன். இந்த சரீரம் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. இது பழைய மாம்ச சரீரம் அல்ல, கிறிஸ்து வாழ்கிற ஆலயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அறிக்கை பண்ணணும். ஆமென். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. நம்மை தேவன் என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க யார் அப்படின்றாரு தெரியுமா? நீங்க தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆலயம் எது? ஆலயம் இந்த பில்டிங் ஆலயமா? கிடையாது. இப்போல்லாம் ஆலயம் கிடையாது. ஆண்டவர் எந்த ஆலயத்திலும் வாசம் செய்கிறது கிடையாது. ஆண்டவர் வாசம் செய்கிற ஒரே ஆலயம் எது தெரியுமா? நம்முடைய சரீரம். அதனால தான் பிசாசு இந்த சரீரத்துக்கு எதிராக பயங்கரமாக போராடுறான். உங்களுக்குள்ள வியாதியை கொண்டு வருகிறான், பலவீனங்களை கொண்டு வருகிறான், சோர்வுகளை கொண்டு வருகிறான், தூக்க மயக்கத்தை கொண்டு வருகிறான், தடைகளை கொண்டு வருகிறான். இதெல்லாம் எங்கே நடக்குது? உங்களுக்கு சரீரத்தில் நடக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சரீரத்தை சிலுவையில் ஒப்பு கொடுத்துடணும். சரீரத்தை சிலுவையில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா உயிர்த்தெழுந்த சரீரத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஆமென். பவுல் அதான் சொல்றாரு, கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, யார் வாழ்றா? ஹல்லேலூயா. எனக்குள்ள யார் வாழணும்? இயேசு. ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஆலயம் யாருடையது? இயேசுனுடையது. இந்த சரீரம் யாருடையது? தேவனுடைய ஆலயமாக இதை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். இனி தேவன் ஒருபோதும் தேவாலயங்களில் கிடையாது. நம்ம எல்லாரையும் தேவ ஆலயமாய் தேவன் மாற்றி விட்டார். கிறிஸ்து தேவாலயமாக இருக்கிறார், நம்மள ஆலயங்களாக இருக்கிறோம். கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எப்படி வாழ்கிறார்? மகிமையின் நம்பிக்கையாக வாழ்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இந்த சரீரம், ஆமென், யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு சொந்தம். சரி, இயேசுவுக்கு சொந்தமானதை இயேசு பழுதா வைக்க மாட்டார், ரிப்பேராக வைக்க மாட்டார். ரிப்பேராக வைப்பாரா? ஆமென். பிரச்சனையாக வைப்பாரா? வைக்க மாட்டார். அவருடைய ஆலயம் பரிசுத்தமானது. அவருடைய ஆலயத்தில் எல்லா உச்சிதமான நன்மைகளும் எங்கே தெரியுமா இருக்கிறது? ஆலயத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதாவது இந்த சரீரத்தில் என்ன பலவீனம் வந்தாலும் நீங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆலயமாக இருந்தால் கர்த்தர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே, இது உம்முடைய ஆலயம், இது உம்முடைய சரீரம், இதில் நீங்கள் தங்கி வாசம் செய்கிறீங்க. ஹல்லேலூயா. அதனால தான் ஆலயத்தை கெடுக்கக்கூடாது. ஆலயத்தை நினைச்சக்கூடாது, கெடுக்கக்கூடாது. யார் கெடுக்கிறா? பிசாசு கெடுக்கிறான். எதுக்கு கெடுக்கிறான்? அவன் நமக்குள்ளே வரணும்னு விரும்புகிறான். பாருங்கள், 2 பேரும் இந்த சரீரத்துக்காக போராடுறாங்க. ஒன்று கர்த்தர், இன்னொன்று பிசாசு. பிசாசு சொல்கிறா இது என்னுடையது, ஆண்டவர் சொல்கிறார் இது என்னுடையது. பிசாசு சொல்கிறா இவன் பாவம் செய்தான், அக்கிரமம் செய்தான், அநியாயம் செய்திருக்கிறான், நான் சொன்னபடியெல்லாம் இவன் வாழ்ந்திருக்கிறான் முற்காலத்தில். எதுக்கா? இப்போ நம்ம எப்படி இருந்தோம்? முற்காலத்தில் அக்கிரமங்களினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாக இருந்தோம். பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம். அவன் சொன்னதெல்லாம் செய்தோம். அப்போ அவன் இந்த சரீரத்துக்கு ஒரு கிளைமை வச்சிருக்கிறான். என்ன வச்சிருக்கிறான்? பிசாசு வரவே மாட்டான். சிலர் 4 முறை 5 முறை விடுதலை செய்திருக்கிறோம் பிசாசின் வல்லமையிலிருந்து. 1 முறை 2 முறை இல்லை. காரணம் என்ன? ஏன் திரும்ப திரும்ப அந்த பிசாசு வரான் அப்படின்னா, இந்த சரீரத்தை நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுக்கல.
ஒப்பு கொடுத்துட்டோம்னா இந்த சரீரத்தை அவன் என்ன செய்ய முடியாது, கிளைம் பண்ண முடியாது. அவனுக்கு இந்த சரீரத்தின் மேலே உரிமை இல்லை, இதன் மேல் அதிகாரம் இல்லை, இதில் வியாதியை கொண்டு வர முடியாது. இதை நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்தும் பொழுது அவன் உள்ளே வருகிறான். அவன் சொல்கிறான், இது ஒரு காலத்தில் என்னுடைய ஆலயமாக இருந்துச்சு, நான் இதில் தான் குடியிருந்துட்டு இருந்தேன், இதில் தான் நான் வாசம் செய்துட்டு இருந்தேன், இன்றைக்கி என்னை வெளியே துரத்திட்டீங்க, ஆனால் நான் உன்னை நினைச்ச மாட்டேன், விட மாட்டேன், உனக்கு வியாதியை கொண்டு வரேன், சோர்வை கொண்டு வரேன், பலவீனத்தை கொண்டு வரேன். ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு சரீரத்தில் அவன் அதை செய்யவே முடியாது. காரணம் என்ன? அது சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு உள்ளே இருக்கும் பொழுது அவனுக்கு அது மேலே என்ன இல்லை, உரிமை இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அதனால தான் சில நேரத்தில் டெலிவரன்ஸ் சிலருக்கு ஒரு முறை நடக்கும், சிலருக்கு 5 முறை நடக்கும். ஏன்னா அவங்க ஒப்பு கொடுப்பது இல்லை. ஒரு முறை ஒப்பு கொடுத்து விட்டால் திரும்ப நினைச்சக்கூடாது, நம்ம பின்மாற்றத்துக்குள்ளே போகக்கூடாது. இந்த சரீரத்தில் பிசாசுக்கு உரிமையாக நம்ம நினைச்சக்கூடாது, கொடுக்கக்கூடாது. இது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இது இயேசு தங்கி வாசம் செய்கிற ஆலயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஆலயத்தை ஒரு இடத்துல இல்லை, ஆலயத்தை நடமாடும் ஆலயமாக மாற்றிட்டார். அது யார் தெரியுமா? நீங்கள் தான் அந்த ஆலயம், நீங்கள் தான் அந்த நடமாடும் ஆலயம். நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் நடக்கும் பொழுது உங்கள் கூட இயேசு நடக்கிறார், நீங்கள் நடக்கும் பொழுது உங்கள் கூட பரிசுத்த ஆவியானவர் நடக்கிறார், நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களோடு பரிசுத்த ஆவியானவர் பார்க்கிறார், நீங்கள் பேசும் பொழுது உங்களுக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்கள் கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். இயேசு உங்கள் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு சரீரத்தில் பிசாசுக்கு உரிமையே கிடையாது. அவங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், அவருடைய வல்லம் இருக்கிறது. அதுக்குள்ள தைராய்டுக்கு இடம் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, தைராய்டுக்குள்ள இடம் இல்லை, சுகருக்கு இடம் இல்லை, பிபிக்கு இடம் இல்லை, ஆர்த்ரைட்டிஸுக்கு இடம் இல்லை, நெஞ்சு வலிக்கு இடம் இல்லை, கேன்சருக்கு இடம் இல்லை, ஆமென், தலைவலிக்கு இடம் இல்லை. கண்ணுகளை இருக்கிறாருன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அறிக்கை பண்ண தான் உங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் என்ன செய்யும்? மறுரூபமாகி கொண்டே இருக்கும். மறுரூபமாக்குவார். ஹல்லேலூயா. ஆமாம். நீங்கள் எத்தனை பேருடைய ஆப்ரேஷனை கேன்சல் பண்ணியிருக்கோம் தெரியுமா? எத்தனை பேர் கர்ப்பப்பை கட்டிகள் எத்தனை பேருக்கு காணாமல் போயிருக்கு தெரியுமா? எத்தனை பேர் நெஞ்சு வலியில் இருக்கிறவங்க ஆப்ரேஷன் பண்ணாமல் உயிர் பிழைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிறார். சும்மா வந்து உட்காந்துட்டு போகிறவனுக்கு இல்லை, விசுவாசிக்கிறவனுக்கு ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இதை விசுவாசிங்க, இதை நம்புங்க. தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் வசனத்தில் இதெல்லாம் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஆமென். இதை நம்பினா போதும், ஆண்டவர் எல்லாத்தையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டு போகும். இயேசுக்குள்ள இருந்து என்ன புறப்பட்டு போச்சு? வல்லமை. இயேசுவை தொட்ட அநேகர் சுகமானார்கள். பவுலுடைய உருமால்களை கர்ச்சீஃபை தொட்ட வஸ்திர இயேசு அவனுடைய அந்த உருமால்கள் கர்ச்சீஃபை தொட்டவங்க சுகமானாங்க. பவுலுக்குள்ள அவ்வளோ தேவ வல்லமை இருந்தது, அவ்வளோ அபிஷேகம் இருந்தது. பேதுருடைய நிழல் பட்டு ஜனங்கள் சுகமாகிறார்கள், பிசாசுகள் ஓடுகிறது, மரித்தவர்கள் எழும்புகிறார்கள். இதெல்லாம் யார் செஞ்சா? நம்மை போல பாடுள்ள மனிதர். நம்மளை மாதிரியே தான் இருந்தாங்க. நீங்கள் நினைக்கிறேன் அவங்களெல்லாம் 24 மணி நேரம் அவங்களுக்கு பிரச்சனை இருந்தது. ஆனால் அதன் நடுவிலே அவர்கள் தேவனோடு நடந்தார்கள், கர்த்தரோடு நடந்தார்கள். ஹல்லேலூயா. அதனால தான் நீங்கள் யார் என்கிற அறிவு உங்களுக்கு முதல்ல வர வேண்டும். அதான் வசனம், அதான் சர்ச்சு. ஹல்லேலூயா. அதுதான் சர்ச்சு. நீ எனக்கு லெட்டர் எழுது, உனக்காக நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படிங்கிறது கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நீ எனக்கு காணிக்க அனுப்பிச்சிரு உனக்காக. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? தூங்க போகிறீங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள், நீங்கள் விசுவாசிங்க. அதை தான் இங்கே படிக்கிறோம். ஹல்லேலூயா. ரைட். இந்த பிசாசை குறித்து 2 காரியத்தை பார்த்து முடிச்சிடும். ஒன்று பார்த்தோம், அந்தகார லோகாதிபதி. அப்படின்னா இருளுக்கெல்லாம் அதிகாரி. அந்தகார லோகாதிபதினா என்ன? இருளுக்கெல்லாம் அதிபதி யாரு? பிசாஸ். அவனை ஒரு அதிபதி. அவனுக்கு அதிபதினா அவன் ஒரு ராஜ்யம், அவன் ஒரு ஆளுகையில் இருக்கிறான். ஹல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுது, முற்காலத்திலே ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்மளும் அவனுடைய ஆளுகையில் இருந்தோம், அவனுடைய அதிகாரத்துக்கு கீழே இருந்தோம். ஆனால் தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்மை ரட்சித்து வெளியில கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா. நிறைய எத்தனை பேருக்கு இப்போ புரியுது ரட்சிப்புனா என்னன்னு? அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த காலத்தில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு தேவன் அழைத்து கொண்டு வந்து விட்டார். கொலோசியர் 1 எழுந்தவுடன் என்ன சொல்றோம்? நம்ம ஒரு மாதிரியா இருக்கு பிரதர். அந்த நாளே ஒரு மாதிரி தான், ரொம்ப டயர்டா இருக்குது, முடியல. ஹல்லேலூயா.
அது யார் 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 சொல்றது நமக்குள்ள? பிசாஸ், அந்தகார லோகாதிபதி. அவன் பேர் என்ன? அந்தகார லோகாதிபதி. அதுல இருந்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? இருளின் அதிகாரத்தினின்று தேவன் என்ன பண்ணிட்டாரு? சொல்லுங்க, விடுதலை ஆயிட்டீங்களா? என்ன பேசணும் இப்ப? விடுதலை ஆனவன், விடுதலை யார? விடுதலை ஆனவன் என்ன சொல்லுவான்? எகிப்துல இருந்து ஜனங்க விடுதலை ஆகி வந்துட்டாங்க. வந்த பிறகு என்ன தெரியுமா சொன்னாங்க? எகிப்தில் கொமட்டிக்காய் நல்லா இருந்துச்சுல அப்படின்னாங்க. பூண்டு நல்லா இருந்துச்சுல. அவன் அடிமையாக இருந்தான், ஆனால் விடுதலை அவனுக்கு என்ன செய்யல, அனுபவிக்க தெரியல. அதனால தான் இந்த மாதிரி தான் நிறைய விசுவாசிகள் அன்னைக்கு நாங்கள் பிரதர் அங்கெல்லாம் போவோம் பிரதர், இன்னும் அந்த புத்தி இல்லை, உள்ள இருக்கு, மாறல. ஹல்லேலூயா, ஆமென். இப்போ விசுவாசி என்ன சொல்லணும்? எங்களோடு யார் இருக்கிறா? சர்வ வல்லமுள்ள தேவன் இருக்கிறார், அவர் எங்களை நடத்துவார். அந்த எகிப்தினுடைய கையில் எங்களை விடுதலை ஆக்கினார்னா இது அவருக்கு லேசான காரியம். என்னை விடுதலையே ஆக்கிட்டார்னா என்ன அவர் நடத்த மாட்டாரா? நடத்துவார். ஹல்லேலூயா. எங்கிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு? அந்தகார லோகாதிபதி அதிபதியினுடைய கையிலிருந்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி அவனுக்கு விலைக்கிரயமா ரத்தத்தை கொடுத்து என்னை மீட்டு கொண்டார் தேவன். மீட்டுட்டார் என்ன. ஹல்லேலூயா. நான் அதுல இருந்து என்ன செய்யணும்? வெளியில வரணும். என் புத்தி அதுல இருந்து வெளியில வரணும், என் சிந்தனை அதுல இருந்து வெளியில வரணும். அதுக்கு தான் அறிக்கை பண்ணணும். விசுவாசத்தை என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். நான் யார் என்கிறதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். அப்படி சொல்லும் பொழுது எனக்குள்ள என்ன தெரியுமா நடக்குது? எனக்குள்ள இருக்கிற தேவ பிரசன்னம் பெருகி கொண்டே இருக்கிறது, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பெருகி கொண்டே இருக்கிறது. அப்புறம் நான் என்ன சொன்னாலும் அது அப்படியே ஆகும். நான் சொல்றது தேவன் என்ன செய்வார்? அப்படியே செய்வார். நான் சொல்லுவேன், அவ்வளோதான். அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்து விடுவார். ஹல்லேலூயா, ஆமென். தேவன் எதிலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு? இருளின் இப்போ அந்தகார லோகாதிபதி அவன் தான் இந்த இருளுக்கு அதிகாரி. அந்த அதிகாரியுடைய கையிலிருந்து தேவன் என்ன செஞ்சிட்டாரு? விடுதலை ஆக்கிட்டார். விடுதலையாக்கி இப்போ என்னவா மாத்திட்டாரு? பிள்ளையாய் மாத்திட்டார். உயிர்ப்பி உங்கள் பிதாவாகிய பிசாஸ். யாரை பார்த்து சொல்றாரு? சதுசேயர் பரிசேயர் அங்க இருக்கிற மக்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் பிதாவாகிய பிசாஸ் என்றார். அவனுடைய இச்சைகளின்படி படிங்க. ஆதி முதல் கொண்டு அவன் யாரு? மனுஷ கொலைபாதகன். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினாலே அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. ஹல்லேலூயா. அவன் பொய் பேசும்போது அவன் பொய்யனும். அவன் பொய் பேசும்போது சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினாலே நீங்கள் என்னை இன்னைக்கு சபைகளில் சத்தியத்தை சொல்கிற சபைகளில் நிறைய பேர் விசுவாசிக்கிறது இல்லை. கதை சொல்கிற சபைகளில் எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க. மக்களுக்கு எது ரொம்ப பிடிக்குது? கதை பிடிக்குது. பைபிள் பிடிக்கிறது இல்லை. என்ன பிடிக்குது? கதை. அதான் சொல்கிறாரு, பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். யாரு? பிசாசு. யாருங்க பிசாசு? சொல்லுங்க. பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். பொய்யுக்கெல்லாம் தகப்பன் பிசாசு. யாரு? அதனால தான் பிசாசு நிறைய டைம் பிசாசு துரத்தும் பொழுது பிசாசு எதோ சொல்லும். அதெல்லாம் அது உண்மையை பேசுன்னு நம்ம நினைக்கிறோம். அது உண்மையே ஒரு காலத்திலும் பேசுகிறதே கிடையாது. பிசாசு எப்பொழுதுமே பொய். அப்போ பொய் பேசுகிறவங்கெல்லாம் யார்? பொய் பேசுகிறவங்களுக்கெல்லாம் யார் கடவுள்? பொய்க்கு பிதா, ஃபாதர் ஆஃப் லைஸ். அப்போ பொய் பேசுகிறவங்களாம் யார்? பொய் பேசுகிறவங்களுக்கு தலைவர் யார்? இயேசு கிடையாது. இயேசு சத்தியத்தை விசுவாசிக்கிறவங்களுக்கு, சத்தியத்தில் நடக்கிறவங்களுக்கு அவர் ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் நிறைய பேருக்குள்ள சர்ச்சுக்கு வரும்பொழுது இயேசு, சர்ச்சுக்கு வெளியில் போன பிறகு பிசாஸ். ஹல்லேலூயா. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஏன்னா அவன் யார்? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். பிசாசு என்னத்தை கொண்டு வரான்? இச்சைகளை செய்ய கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. அப்புறம் வாசிங்க இன்னொரு வசனம். 1 யோவான் 3 அதுலேயே 12, யோவான் 12 வாசிப்போம். 12:31 14:30 எடுத்து வாசிப்போம். 12:31 எடுத்து வாசிப்போம். யாரு? உலகத்தின். யாரை பத்தி சொல்றாரு? பிசாசு. இந்த உலகத்தின் அதிபதி. இந்த உலகத்தின் அதிபதி யாரு? பிசாஸ். எல்லாம் சிலர் விசுவாசிகள் அறியாமையில் சொல்லுவாங்க, ஆண்டவர் தான், ஆண்டவர் எல்லாம் ஆண்டவர் கண்ட்ரோலில் இருக்குது. கிடையாது.
ஒருபோதும் அப்படி இல்லைன்னா அவர் இப்படி சொல்ல மாட்டார். இந்த உலகம் யாருடைய ஆளுகையில் இருக்கு? அதனால தான் இயேசுவை பார்த்து சொல்கிறான், நீ என்னை வணங்கு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் உனக்கு நான் தருவேன் அப்படிங்கிறான். அதனால தான் நிறைய பேர் அவனை வணங்குறாங்க. எதுக்காக வணங்குறாங்கன்னா, இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்திற்காக, ஆசீர்வாதத்துக்காக. ஆனால் அவர்களுக்கு முடிவு எங்கே இருக்குன்னா நரகம். ஏன்னா பிசாசை கடைசியில் ஆண்டவர் எங்கே தள்ள போகிறாரு? அக்னி கடலில் தள்ள போகிறார். கடைசியாக தான் நரகம் வருது, கடைசியாக தான் நரகம். அப்போ யாரெல்லாம் அவனை சேவிக்கிறார்களோ, யாரெல்லாம் அவனை ஆராதிக்கிறார்களோ, யாரெல்லாம் அவனை வணங்குகிறார்களோ, அவரோடு கூட சேர்ந்து அவர்களையும் தேவன் எங்கே தள்ள போகிறாரு? நரகத்திலே தள்ள போகிறார். அதனால தான் ஆண்டவர் நம்மளை அந்தகாரத்திலிருந்து ஒளிக்கு நேராக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால தான் அவனுக்கு பேர் என்ன? உலகத்தின் அதிபதி, பொய்யன், பொய்யுக்கு பிதா, அந்தகார லோகாதிபதி. வாசிங்க 12, 14, 30 வாசிங்க. அதுலேயே 14, 30. அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. திரும்பவும் இயேசு சொல்றாரு, அவன் யாரு? உலகத்தின் அதிபதி. அவன் என்ன செய்வான்? ஜனங்களை, உலகத்தின் அதிபதி, பொய்யனுக்கு பிதா, இச்சைகளின்படி செய்ய வைக்கிறான். அவன் வேலை என்ன? ஜனங்களை இச்சையின்படி செய்ய வைப்பது, பாவத்திலே விழச் செய்வது, குடிக்க வைக்கிறது, விபச்சாரம் பண்ண வைக்கிறது, பொய் பேச வைக்கிறது, திருட வைக்கிறது, ஏமாத்த வைக்கிறது, தேவனை தூஷிக்க வைப்பது. இதெல்லாம் யாரு செய்றா? எதுக்காக செய்கிறான்? கர்த்தரை தூஷிக்கணுன்றதுக்காக செய்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் இது தெரியாமல் பிசாசுக்கு என்ன செய்கிறோம்? சப்போர்ட்டாக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:4, 1 யோவான் 3:8. இதை வாசித்து முடிச்சிருவோம். அடுத்த வாரத்தில் திரும்ப இதை அப்படியே தொடருவோம். 2 கொரிந்தியர் 4:4. யாரு? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். அவனுக்கு என்னென்ன பேரு? உலகத்தின் அதிபதி, அந்தகார லோகாதிபதி, வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவி, பொய்யனும் பொய்யுக்கு பிதா. அப்புறம் இப்ப பைபிள் என்ன சொல்றாரு? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். அப்ப இந்த பிரபஞ்சத்தினுடைய தேவன் இயேசுவா பிசாசா? இப்ப பாருங்க, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. என்ன பிரதர், நாங்கள் இவ்வளவு நாள் இயேசுன்னு தானே நினைச்சிட்டு இருந்தோம். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் நமக்கு பிசாசுக்கு மேலே, அவனுடைய வல்லமைக்கு மேலே நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை ஒழுங்காக விசுவாசி செயல்படுத்தலைன்னா அவன் செயலாற்ற முடியாது. சர்ச்சுக்கு வர்றதுனால நீங்கள் செயல்பட முடியாது. இந்த அறிவு வராத வரைக்கும் உங்களால் வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வெற்றியை எடுப்போம், ஜெயத்தை எடுப்போம். பாவம் செய்கிறவன் யாரால உண்டாயிருக்காங்க? பிசாசு என்ன செய்ய வைக்கிறான்? அப்போ மனுஷனை பாவம் செய்ய வைக்கிறான். பாவம் என்பது என்ன? தேவனுக்கு விரோதமானது. ஹல்லேலூயா. உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமானது, உங்கள் சரீரத்துக்கு விரோதமானது. யார் செய்ய வைக்கிறா? பிசாசு செய்ய வைக்கிறான். ஆனால் தேவன் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை உயிர்ப்பித்து விட்டார். அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு தேவன் நம்மை கொண்டு வந்து விட்டார். இன்னைக்கு நான் யாரா இருக்கிறேன்? அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். பாவம் என்னை ஆளுகை செய்ய கூடாது, முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென்.